முதலாவதாக இது ஒரு இழிந்த சொல் என்று இதனை எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது இரண்டு கொள்கைகளை பின்பற்றுபவர்களை வேறுபடுத்தி காட்டுகின்ற ஒரு சொல். நாத்திகன் ஆத்திகன் என்று சொல்வதை போல இல்லையா? சமய சார்பற்றவன், சமயவாதி, சமய சார்பற்றவன், செக்குலரிஸ்ட், ரிலிஜியன் பீப்புள்னு சொல்றோம் இல்லையா? மோமின் என்றால், முஸ்லிம் என்றால் நம்பிக்கையாளர் அர்த்தம். இதற்கு எதிர்ப்பதம் நிராகரிப்பவன். காபிர் என்றால் நிராகரிப்பவன் என்று பொதுவாக சொல்லலாம். ஆனால் இதனுடைய ஆழ்ந்த அர்த்தங்களை நான் ஒன்று ஒன்றாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அரபி மொழியில இது காபிர் என்ற வார்த்தை குஃபுர் என்ற வார்த்தையிலிருந்து பிறகு. குஃபுர் என்றால் மூன்று அர்த்தம் இருக்கிறது. மறைத்தல் என்ற ஒரு அர்த்தம். மறைத்தல், கன்சீல், கவர் என்ற அர்த்தம். எதை மறைக்கிறான்? இறைவன் இருக்கிறான் என்பதும் இறைவன் ஒருவன் தான் என்பதும் மனிதனுடைய உள்ளத்திலே இருக்கிறது. இதை யாராலும் மறக்க முடியாது. மனித இயற்கைக்கு ஒத்து போகக்கூடியது. இறைவன் இருக்கிறான் என்பதும் இறைவன் ஒருவன் தான் என்பதும். இதை ஒருவன் இந்த உணர்வை திரையிட்டு மறைத்தால் அதற்கு பேர் குஃபுர், மறைத்தல். அதை சொல்பவனுக்கு பேர் காஃபிர். இறைவன் ஒருவன், இறைவன் உண்டு என்பதை ஒருவன் மறுத்தால் அவனுக்கு பேர் காஃபிர்.